அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 20/9/2025 புரட்டாசி மாதத்தின் 4ஆம் நாள், புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை. புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த புரட்டாசி சனிக்கிழமையில விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமா தீரும். அது மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. பெருமாளுக்கு துளசி இலை சாற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் நிச்சயமாக அது தீரும். இந்த ஒரு அற்புதமான நாளில் இந்த 3 இலை எளிதாக கிடைக்கக்கூடிய இலை தான். இந்த 3 இலை கிடைத்தால் இந்த முறைப்படி உங்கள் வீட்டில் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டாக ஆரம்பிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஆர்டர் பண்ணுறேன், ஆனால் எனக்கு லக்கே இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாதனால தான் எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்குமே அப்படி இருந்தது அப்படின்னா இன்றைய நாளில் இந்த ஒரு எளிமையான சூட்சுமத்தை கடைபிடிச்சு பாருங்க. இன்றைய நாளில் அது போல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே, ஒவ்வொரு புண்ணிய செயல்கள், இப்போ உதாரணத்துக்காக சாப்பாடு வைக்கிறது, பறவைகளுக்கு உணவளிப்பது, மீன்களுக்கு உணவளிப்பது, கோயிலுக்கு போனீங்கன்னா கோவில் யானைக்கு உங்களால் முடிந்து ஏதாவது வாங்கி கொடுக்கறது, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பு, இதெல்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா சனியின் தாக்கம் உங்களுக்கு இருந்தால் அதுவும் சரியாகும். இன்னைக்கு இதில் உங்களால் எது முடியுமோ அதை தவறாமல் செய்யுங்க. நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறோம். நாளை தினம் புரட்டாசி மகாலய அமாவாசை நாள். இந்த நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும், கர்ம வினையை தீர்க்கும். இதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவையெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். 3 இலையில முதல் இலை என்னன்னா, பூஜைக்கு இந்த இலை இல்லாமல் கிடையாதுங்க. இந்த இலை கண்டிப்பாக வைக்கிறோம். அது என்ன இலை? வெற்றிலை. வெற்றிலை பாக்கு வச்சு நம்ம இன்றைய தினத்தில் வெற்றிலை பாக்கு பூஜையில் கண்டிப்பாக வைப்போம். அதில் அந்த முதல் இலை வெற்றிலை தான். வெற்றிலையை இன்றைய நாளில் ஹனுமனுக்கு வெற்றிலை மாலையாக சாற்றி வழிபாடு செய்கிறதும், பூஜை அறையில் வெத்தலை பாக்கு வைக்கிறதும் ரொம்ப விசேஷம். 2வது பெருமாளுக்குரிய இலை துளசி இலை. இன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்துக்கு, மகாலட்சுமி தாயருடைய படத்துக்கு, குபேரனுடைய படத்துக்கெல்லாம் நீங்கள் துளசி மாலை சாற்றும் போது தன ஆகர்ஷண சக்தி உண்டாகும். 3வது இலை, நம்ம எந்த பூஜை புனஸ்காரங்கள் பண்ணினாலும் முதல்ல நிலைவாசலை அலங்காரம் செய்ய வேண்டும். ஏன்னா நிலைவாசல் தான் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம். நீங்கள் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் மட்டும் முடியும். இந்த குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு இலை தான் இந்த மாவிலை. வாசலில் மாவிலை தோரணமும், உங்கள் வீட்டில் வீற்றிருக்கும் பெருமாளுக்கு துளசி இலை மாலையும், அதன் முன் வெற்றிலையும் வைத்தால் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்குத்தான். இந்த 3 இலையை வைத்து இன்று உங்கள் வழிபாட்டை செய்யுங்கள். உங்களை இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு வலிமையும் சக்தியும் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். மகா பெரியவாவின் அருளாலும் மகா விஷ்ணுவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.